சென்ற பதிவிலே மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய மகா சூக்ஷ்மமான ரகசியங்களை உள்வாங்கிய அன்பர்களே, மன்னிப்பு மட்டும் கேட்டால் போதுமா? மன்னிப்பினுடைய மகத்துவம் என்ன? நாம் எல்லோரிடமும் சென்று மாதா, பிதா, குரு, தெய்வம், இன்னும் நம்முடைய சார்புகள், இப்படி எல்லோரிடமும் சென்று மன்னிப்பு கேட்க சொன்னோம். மன்னிப்பு கேட்பதால் மட்டும் நமக்கு ஞானம் வந்துவிடுமா? மன்னிப்பு கேட்டால் அவர்கள் மன்னிப்பார்களா என்று நமக்குள் நிறைய கேள்விகள் வந்து கொண்டே இருந்தன. சென்ற பதிவிலே நாம் எதை மிக தெளிவாக முன்னிறுத்தினோம் என்றால், மன்னிப்பு எதற்காக கேட்க வேண்டும்? முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மன்னிப்பு கேளுனா எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும்? எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால், நம்முடைய ஆணவம் அழிவதற்காக அல்லது நம்முடைய ஆணவம் குறைவதற்காக நாம் மன்னிப்பு கேட்டு பழக வேண்டும். இப்படி மன்னிப்பு கேட்டு பழகி 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 வருகின்ற போது ஒரு கட்டத்திலே நம்முடைய ஆணவம் என்று சொல்லக்கூடிய அந்த மும்மலத்திலே ஒரு மலம் நம்மை விட்டு சற்று தள்ளி விலகி நிற்கும். அப்பொழுது மீதி இரண்டு மலங்கள் இருக்கிறது. ஒன்று கர்மம், மற்றொன்று மாயை. மன்னிப்பு கேட்பதன் மூலமாக ஆணவம் என்ற மலம் நம்மை விட்டு விலகி இருக்கின்ற போது இந்த கர்மம் என்ற மலமும் மாயை என்ற மலமும் நம்மோடு இணைந்திருக்கிறதே, அதை நீக்குவதற்கு என்ன செய்வது? ஞானிகள் இதை சும்மா வைத்திருப்பார்களா? இதற்கும் ஒரு அற்புதமான உளவு, அற்புதமான சூத்திரம் சொல்லியிருக்கிறார். அது என்னவென்றால், மன்னிப்பு கேட்கின்ற போது எப்படி நம்முடைய ஆணவம் அழிகின்றதோ, எப்படி நம்முடைய ஆணவம் அரவணைக்கப்படுகின்றதோ, அல்லது எப்படி நம்முடைய ஆணவம் குறைக்கப்படுகின்றதோ, அதே போல நன்றிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூத்திரம். எப்படி நன்றி சொல்வது? நமக்கு ஒருத்தர் 10 ரூபா கொடுத்தாரு, இல்ல ஒரு 10,000 கொடுத்தாரு, இல்ல தேவைக்கு உதவி செய்தாரு, இதற்கு நன்றி சொல்கிறோம். இதற்கெல்லாம் நன்றி சொல்கிறோம், இது தவறு இல்லை. ஆனால் மெய்யான நன்றி, மேலான நன்றி எதற்காக சொல்ல வேண்டும்? எப்படி சொல்ல வேண்டும்? எப்படி நன்றி சொன்னால் நாம் ஞான பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த மகாஸ்ரீ இருப்பு என்று சொல்லக்கூடிய மூல பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த விஸ்வரூபத்தை நாம் அடைவோம். இங்க கேட்கலாம், நான் தான் நன்றி சொல்றேன் ஐயா, யார் எது கொடுத்தாலும் யார்கிட்ட என்ன செய்தாலும் நான் நன்றி சொல்றேனே. நன்றி என்பது அதாவது ஒவ்வொரு வினாடியும் நான் நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்றேனே என்று நீங்கள் சொல்வது என் காதில் கேட்கிறது. இங்கே ஒரு சிறிய கதை ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கதை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். இது வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு கதை. நம்முடைய சபையிலே இருக்கக்கூடிய ஒரு அன்பர், அதாவது ஸ்ரீமதி விஜயலட்சுமி அம்மா அவர்கள் இந்த கதையை எனக்கு சொன்னார்கள். ரொம்ப அற்புதமான கதை. நன்றி எப்படி சொல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு கதை. இந்த கதையை கேட்ட பிறகு நன்றியை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், எவ்வளவு பிரம்மாண்டமாக நன்றியை வெளிப்படுத்த வேண்டும், எவ்வளவு சீரும் சிறப்புமாக நன்றியை வெளிப்படுத்த வேண்டும். சும்மா வாயில ஒரு வார்த்தையில நன்றி சொல்வதல்ல நன்றி. எப்படி மன்னிப்பு கேட்கின்ற போது நம்முடைய உடல், பொருள், ஆவியை தத்தம் செய்து இறைவா என்னை மன்னித்து விடு என்று கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டோமோ, அப்படி நன்றி சொல்கின்ற போதும் அந்த நன்றியை மன்னிப்பை விட மேலான மகத்துவமாக இறைவனிடம் தெரிவித்து நன்றி சொல்லி வாழக்கூடிய வாழ்க்கை வருவதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி எப்படி செலுத்துவது, எங்கே செலுத்துவது, யாரிடம் செலுத்துவது, ஏன் செலுத்துவது, செலுத்துவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி நாம் தொடர்ந்து பார்ப்போம். முதலில் நன்றி என்றால் என்ன? ஒரு அழகான கதை. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்றத கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க அன்பர்களே. ஒரு அரசன், அந்த அரசனோடு சேர்ந்து ஒரு தளபதி, 2 பேரும் காட்டுக்குள்ள வேட்டைக்காக போறாங்க. ஒரு அரசன், ஒரு தளபதி, 2 பேரும் சேர்ந்து காட்டுக்குள்ள வேட்டையாடுவதற்காக பயணப்படுகிறார். அப்படி பயணப்பட்டு கொண்டிருந்த போது ஒரு மூலிகை செடி ஒன்றை, அழகான ஒரு மூலிகை செடி ஒன்றை இருவரும் பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் இந்த மன்னனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. இந்த மூலிகை செடியை நாம் ஒரு முறை நம்முடைய அரசவையில் இருக்கக்கூடிய அந்த சித்த வைத்தியன் சொன்னானே, இந்த மூலிகையினுடைய இலையை நாம் உட்கொண்டால் ஆயுள் பலமும் ஆரோக்கிய பலமும் உடல் பலமும் ஏற்படும் என்று, இந்த மூலிகையை பறித்து வா என்று அந்த குதிரையிலே பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசனும் தளபதி கிட்ட சொல்றான், அந்த மூலிகை போய் பறிச்சுட்டு வாப்பா அப்படின்னு.
தளபதியும் இறங்கி அந்த மூலிகையை பறிப்பதற்காக செல்கிறார். சென்றவுடன் அந்த மூலிகைக்கு பக்கத்துல ஒரு குருட்டு பிச்சைக்காரன் உட்கார்ந்துருக்கான். அந்த மூலிகை செடிக்கு பக்கத்துல ஒரு குருட்டு பிச்சைக்காரன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மூலிகை செடியை பறிக்க வந்த அவனுடைய அந்த காலடி தடத்தை பார்த்து விட்டு, ஐயா, இந்த மூலிகை செடியை பறிக்காதீங்க, பறிச்சு நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க இறந்து போயிடுவீங்க, இது ஒரு விஷச்செடி, இதை தயவு செய்து பறிக்காதீங்க ஐயா அப்படின்னு அந்த குருட்டு பிச்சைக்காரன் வந்து தளபதி கிட்ட சொல்றான். இந்த தளபதிக்கு வந்து ஒரே கோபம். என்னையா உனக்கு கண்ணு தெரியல, இந்த மூலிகை செடி எவ்வளவு அற்புதமான செடி, அற்புதமான விஷயம்னு எங்களுடைய அரசவையில் இருக்கக்கூடிய அந்த சித்த வைத்தியர் சொல்லியிருக்காரு, அரச வைத்தியர் சொல்லியிருக்காரு, நான் சாப்பிட்டு தான் பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த குருட்டு பிச்சைக்காரனுடைய பேச்சை கேட்காம அந்த மூலிகையிலிருந்து 4 அந்த இலையை பறிச்சு சாப்பிட்ட உடனே அடுத்த 10 நிமிஷத்துல மயங்கி விழுந்து இறந்து போயிடும். அதாவது மயக்க நிலைக்கு வந்துடும். இது குதிரையிலேருந்து பார்த்து கொண்டிருந்த அரசருக்கு ஒரே பயம், நடுக்கம். ஓடி வந்து, ஐயா, எப்படி உங்களுக்கு கண் தெரியவில்லை, இருந்தாலும் இது ஒரு மயக்கம் தரக்கூடிய, மரணம் தரக்கூடிய ஒரு மூலிகை, ஒரு விஷச்செடி என்று கண்டுபிடித்தீர்களே, தயவு செய்து ஏதாவது மாற்று மருந்து கொடுத்து என்னுடைய தளபதியை காப்பாற்றுங்கள் என்று அந்த அரசன் அந்த பிச்சைக்காரனிடம் கெஞ்சுகிறார். ஒன்றும் பயப்படாதீங்க, பக்கத்திலேயே ஒரு சின்ன, அதே மாதிரி பெரிய செடி மாதிரி சின்னதா ஒரு செடி இருக்கும், அந்த செடியினுடைய சாறை எடுத்து அவருடைய வாயில விழுத்துங்க, அவர் ஒரு 10 நிமிஷத்துல மீண்டும் உயிர் பிழைத்து மயக்கம் தெளிந்து வந்து விடுவார் என்று சொன்ன உடனே பக்கத்துல இருக்கிற செடியை தேடி கண்டுபிடிச்சு அந்த மரண தருவாயில் இருக்கக்கூடிய தளபதி வாயில ஊத்தினோம்னா அவனுக்கு மீண்டும் உயிர் பெற்று வந்து விடுகிறார். ஒரு ஆரோக்கியம் வந்து. இதை பார்த்த மன்னனுக்கும் தளபதிக்கும் ஒரே சந்தோஷம். ஐயா, எப்படி சொன்னீங்க ஐயா, எவ்வளவு பெரிய அறிவு உங்களுக்கு, கண் தெரியவில்லை, ஒரு சாதாரண ஒரு குருட்டு பிச்சைக்காரனாக என்னுடைய தேசத்தில் இருக்கிறீர்கள், ஆனால் இந்த மூலிகை எப்படி நீங்கள் சொன்னீர்கள்? இல்லை மன்னா, இதனுடைய வாசம், அதனுடைய வாசம் பார்த்தவுடன் எனக்கு ஒரு அறிவு இருக்கிறது, அந்த வாசத்தை பார்த்தவுடன் இது விஷம் செடி என்று என்னால் கண்டுபிடிக்க முடியும். அப்படியா, சரி, என்னுடைய தளபதியை நீ காப்பாற்றியதற்காக நான் உனக்கு நன்றி கடனாக ஒரு பரிசு ஒன்று கொடுக்க விரும்புகிறேன், கொடுங்கள் மன்னா என்று அந்த பிச்சைக்காரன் கையேந்தி நிற்கிறான். ஒன்றுமில்லை, நமது ஆலயத்திலே 4 புறம் கோபுரம் இருக்கிறது. அதாவது வடக்கு மாட வீதி, கிழக்கு மாட வீதி, தெற்கு மாட வீதி, மேற்கு மாட வீதி என்று 4 வாசல் இருக்கிறது அல்லவா? இன்று முதல் நீ வடக்கு மாட வீதியில் இருக்கக்கூடிய அந்த வாசலிலே 24 மணி நேரமும் எந்த நேரம் வேண்டுமானாலும் உணவு வாங்கி உட்கொள்ளலாம். இந்த அதற்கான டோக்கன், அதற்கான ஒரு அடையாள அட்டை வைத்துக்கொள் என்று அரசன் வந்து அந்த டோக்கனை வந்து அந்த பிச்சைக்காரன்ட்ட கொடுக்குறான். பிச்சைக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு என்ன, ஒரு 24 மணி நேரமும் அந்த இடத்துல அவனுக்கு சாப்பாடு கிடைக்க போகுது. 2 பேரும், அந்த 3 பேரும் அங்கிருந்து பிரிந்து சென்று விட்டார்கள். சில நாட்கள் கழித்து அரண்மனைக்கு ஒரு வைர வியாபாரி ஒருவன் வருகிறான். வைர வியாபாரி வருகின்ற போது ஒரு நிறைய வைரங்களை கொண்டு வந்து அரசனிடம் கொடுத்து, அரசே, இது மிக உயர்ந்த வைரங்கள், மிக அற்புதமான வைரங்கள், இதை நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று வைர வியாபாரியாக இருக்கக்கூடியவன் அந்த அரசனிடம் கொடுக்கிறான். அந்த வைரங்களை எல்லாம் பார்த்தவுடன் அரசனுக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. இதை நீங்கள் சந்தேகம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஒரு யோசனை வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது உண்மையான வைரமா, நான் வாங்குவது சரியான வைரமா, அல்லது போலியான வைரங்களை வாங்குகின்றோமா என்ற ஒரு சந்தேகம் வந்தவுடன், சரி, நமக்கு தான் ஒரு குருட்டு பிச்சைக்காரன் ஆலோசனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரிக்கு நிகரான ஒருவன் இருக்கிறானே, அந்த வடக்கு மாட வீதியில் அவன் அமர்ந்திருப்பான், அவனை அழைத்து வா தளபதி என்று அந்த பிச்சைக்காரனை அழைப்பதற்கு தளபதிக்கு ஆணையிடுகிறார். அந்த தளபதியும் அந்த பிச்சைக்காரனை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு வருகிறான். வந்தவுடன் அந்த வைரத்தை எல்லாம் அவனிடம் கொடுத்து, இதில் நல்ல வைரங்கள் எது அல்லது போலியான வைரங்கள் எது என்று அந்த பிச்சைக்காரனிடம் அரசன் கொடுத்தவுடன் அவன் எல்லாவற்றையும் எடுத்து அடுக்கி வைத்து பார்த்துவிட்டு ஒரு 10 நிமிடம் கழித்து, இதில் இருக்கக்கூடிய 3/4 வைரங்கள் போலியானது மன்னா, ஒரு கொஞ்சம் மட்டும்தான் சுத்தமான வைரம், நல்ல வைரம் என்று ஒரு 10 8 வைரத்தை தள்ளிவிட்டு 2 வைரத்தை மட்டும் நல்ல வைரத்தை எடுத்து கொடுக்கிறார். அரசனுக்கு ஒரே சந்தோஷம். எப்படியப்பா இவ்வளவு பெரிய பேராற்றல் மிக்கவனாக இருக்கிறார், இவ்வளவு அறிவு உனக்கு இருக்கிறது, இது எப்படி கண்டுபிடித்தார் என்று கேட்டான். ஒன்றுமில்லை மன்னா, இந்த வைரங்களை எல்லாம் வெயில் படக்கூடிய இடத்திலே வைத்தால் கண்ணாடி கற்களாக இருக்கக்கூடியது சூடு பிடிக்கும், வைரம் சூடாகாது, அதனால் இதை எளிமையாக கண்டுபிடித்து விட்டேன் என்றான். ஓஹோ, உன்னுடைய அறிவுக்கு நான் தலை வணங்குகிறேன். இன்று முதல் உனக்கு
நேற்று என்ன சொன்னேன், வடக்கு வாசல் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே பட்டை சாதம் என்று சொல்லக்கூடிய இந்த உணவை நீ 24 மணி நேரமும் வாங்கிக் கொள்ளலாம். இன்று உனக்கு நான் நன்றி கடனாக கிழக்கு வாசலில் இருக்கக்கூடிய அந்த உணவு விடுதியிலே இன்று முதல் நீ கிழக்கு வாசலிலும் 24 மணி நேரம் உணவு வாங்கிக் கொள்ளலாம் என்று அவனுடைய நன்றியை வெளிப்படுத்தணும். பிச்சைக்காரனுக்கு ஒரே சந்தோஷம். ரொம்ப நன்றி மன்னா என்று அவன் அங்கிருந்து புறப்படுகிறான். காலங்கள் உருண்டு ஓடுகிறது. கொஞ்ச நாள் கழித்து எப்படி வைர வியாபாரி ஒருவன் வந்தானோ அதே போல ஒரு குதிரை வியாபாரி அரசவைக்கு வருகிறார். அரசவைக்கு வந்தவுடன் மீண்டும் அதே சந்தேகம் அவனுக்கு வருகிறது. இதில் இருக்கக்கூடியது நல்ல ராஜ குதிரைகளாக, ஜாதி குதிரைகளாக, சிறப்பான குதிரைகளாக, போர் குதிரைகளாக அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். சரி, இதற்கும் ஒரு சரியான ஆளாக அந்த குருட்டு பிச்சைக்காரன் இருப்பான், அவனையே அழைத்து வாருங்கள் என்று மன்னன் வந்து ஆணையிடுகிறான். மீண்டும் அந்த குருட்டு பிச்சைக்காரன் அரண்மனைக்கு வருகிறான். வந்தவுடன் குதிரைகள் எல்லாம் பார்க்கிறான். ஒரு தோராயமாக ஒரு 50 குதிரைகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான், ஒரு 50 வாளி, 50 பக்கெட்டு, 50 வாளி எடுத்து அதிலே நல்ல தண்ணீரை பாதி வாளியிலும் அசுத்தமான தண்ணீரை பாதி வாளியிலும் நிரப்பி வையுங்கள் மன்னா என்று சொல்கிறான். இவனுடைய பேச்சை கேட்டு அங்க இருக்கக்கூடிய பணியாட்கள் எல்லாம் சேர்ந்து சுத்தமான தண்ணீரை பாதி வாளியிலும் மீதி அசுத்தமான தண்ணீரை பாதி வாளியிலும் நிரப்பி வைக்கிறார். நிரப்பி வைத்தவுடன் தரம் பிரித்து, இதுதான் நல்ல குதிரைகள், ராஜ குதிரைகள், போர்க்காலத்துக்கான தகுதிமிக்க குதிரைகள் என்று ஒரு 10 குதிரைகளை தேர்வு செய்து கொடுக்கிறான். மீதமுள்ள குதிரைகள் எல்லாம் மட்டமான குதிரைகள் என்று திருப்பி அனுப்பி விடுகிறான். மன்னனுக்கு தாங்க முடியவில்லை. எப்படி நீ எல்லா துறையிலும் பேராற்றல் மிக்கவனாக இருக்கிறாய், எப்படி இவ்வளவு அறிவு உனக்கு இருக்கிறது என்று அப்படியே புலகாங்கிதம் கொள்கிறார். ஒன்றுமில்லை மன்னா, குதிரை எல்லாம் நல்ல தண்ணீரை மட்டும்தான் குடிக்கும், அசுத்தமான தண்ணீரை அந்த குதிரைகள் பருகாது. இதை தரம் பிரித்து பார்க்கின்ற போது நல்ல குதிரைகள் எது, கெட்ட குதிரைகள் எது என்பதை கண்டுபிடித்து விட்டேன். ஆஹா, உன் அறிவு என்னை ரொம்ப ஆனந்தப்படுத்துகிறது. நேற்று கிழக்கு வாசல் என்று சொன்னேன், வடக்கு வாசல் என்று சொன்னேன். இன்று முதல் தெற்கு வாசலிலும் நீ உணவை இலவசமாக வாங்கிக் கொள்ளலாம் என்று தெற்கு வாசல் இருக்கக்கூடிய அந்த உணவு விடுதிக்கான இலவச அடையாள அட்டையை அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்து விடுகிறோம். பிச்சைக்காரனுக்கு ஒரே சந்தோஷம். வடக்கு வாசல்லையும் இலவச உணவு, மேற்கு வாசலையும் இலவச உணவு, தெற்கு வாசலையும் இலவச உணவு. அந்த 3 டோக்கனை 24 மணி நேரத்தில் எப்ப வேணா மன்னன் சாப்பிட சொல்லிட்டான் அப்படின்ற சந்தோஷம் வந்து அவனுக்கு அப்படியே ஆனந்த பெருமிதத்தில் மன்னனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவன் தன்னுடைய இடத்துக்கு போய்விடுகிறான். இந்த நேரத்திலே இரவு வருகிறது. மன்னனுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம். ஏன்னா இது நீண்ட நாளாக என்னுடைய மனம் அரித்துக் கொண்டிருக்கிறது, என் மனம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இது யாரிடமும் சொல்லவும் முடியாது, இது யாரிடமும் வெளிப்படுத்தவும் முடியாது. இது யாரிடமும் சொன்னால் மன்னன் என்னுடைய பதவிக்கு ஆபத்து வரும், அல்லது என்னுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படும். சரி, அந்த குருட்டு பிச்சைக்காரனை அழைத்து வந்து அவரிடம் ரகசிய ஆலோசனை நடத்துவோம் என்று சொல்லி தளபதியிடம் மீண்டும் உத்தரவிட, இரவு 12 மணிக்கு மேல் அந்த குருட்டு பிச்சைக்காரனை என்னை வந்து பார்க்க சொல்லு என்று மன்னன் உத்தரவிடுகிறான். அந்த உத்தரவை சிறமேற்கொண்டு அந்த குருட்டு பிச்சைக்காரன் இரவு 12 மணிக்கு மன்னனுடைய அரண்மனைக்கு வந்தவுடன் அவனை சர்வ ஜாக்கிரதையாக மன்னன் தன்னுடைய அந்தப்புற அறைக்கு அழைத்து செல்கிறார். யாருமே நெருங்க முடியாத அறை அது. அந்த இடத்திலே அவனை அமர வைத்து, நீ வந்து ஒரு மிக அற்புதமான ஆலோசனைகளை கொடுத்து என்னுடைய தளபதியை காப்பாற்றினாய், சிறப்பான வைரங்களை வாங்கி கொடுத்தாய், சிறப்பான குதிரைகளை தேர்வு செய்தாய். என்னுடைய மனதிற்குள்ளே நீண்ட நாட்களாக ஒரு சந்தேகம் இருக்கிறதப்பா, இந்த சந்தேகத்தை நீ தீர்த்து வைத்து விடு என்று அவனிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். சொல்லுங்கள் மன்னா, என்னுடைய அறிவுக்கு எட்டினால் நான் கண்டிப்பாக அதை தீர்த்து வைக்கிறேன் என்று பணிவோடு சொன்னான். இல்லை இல்லை நண்பரே, என்னுடைய சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இது தெரியக்கூடாது, இந்த ரகசியம் என்னுடைய ராணிகளுக்கு தெரியக்கூடாது, மற்றும் இந்த நாட்டு மக்கள் யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த ரகசியம் என்னையும் உன்னையும் தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. இது சர்வ ஜாக்கிரதையாக, இந்த ரகசியம் வெளியே தெரிந்தால் உன்னை நான் சிறை செய்தும் செய்கிறார், உன்னால் தான் இந்த உலகத்திற்கு போகும். இந்த ரகசியம் நம்மை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரியப்படுத்தினால் நான் உன்னை சிறை செய்தும் செய்துவிட உனக்கு மரண தண்டனை விதித்து விடுவேன் என்று நிபந்தனையோடு இந்த ரகசியத்தை, இந்த கேள்வியை அந்த பிச்சைக்காரர் கேட்கிறார். கூர்ந்து கவனிங்கள் நண்பர்களே. அப்பா, நான் ஒரு அரச குடும்பத்திலே பிறந்தவன்.
அரச குடும்பத்திலே பிறந்து அரசனாக வளர்ந்து இன்றைக்கு ஒரு ராஜ சிம்மாசனத்திலே அமர்ந்து இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மன்னர். ஆனால் என்னுடைய ஜாதகத்திலே ஒரு ஒரு பிரதான ஜோதிடர், அரசவை ஜோதிடர் வந்து பார்த்துவிட்டு ஒரு தகவல் சொன்னார். இது உண்மையா இருக்கும், அன்றையிலிருந்து என்னுடைய மனம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது, இது உண்மையாக இருக்குமா என்று சொல்லப்பா என்று கேட்கிறார். சொல்லுங்கள் மன்னா. இல்லை, அந்த ஜோதிடர் சொன்னால் நான் ஒரு பிச்சைக்காரனுக்கு பிறந்தவன் என்று. இந்த குருட்டு பிச்சைக்காரன் யோசிக்கவே இல்லை. ஆமாம் மன்னா, நிச்சயமாக நீங்கள் பிச்சைக்காரனுக்கு பிறந்தவர் தான். மன்னனுக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன சொல்கிறார், எப்படி யோசிக்க கூட இல்லாமல் நான் கேட்டவுடன் சொல்ற, ஆமாம் மன்னா, நீங்கள் எனக்கு நன்றி எப்படி தெரிவித்திருக்க வேண்டும். ஒரு தளபதியினுடைய உயிரை காப்பாற்றினேன், வைரங்களை உங்களுக்கு காப்பாற்றி கொடுத்தேன், குதிரைகளை தேர்வு செய்து கொடுத்தேன், நீங்கள் அள்ளி அல்லவா கொடுத்திருக்க வேண்டும். ஒரு பிச்சைக்காரனை போல் ஒருவேளை உணவுதானே உங்களால் எனக்கு கொடுக்க முடிந்தது, உங்களுடைய புத்தி நன்றி செலுத்த கூட உங்களுக்கு தெரியவில்லை மன்னா. இதைத்தான் லேபர் மைண்ட் என்று சொல்வார். பணம் கோடி கோடியாக இருப்பது முக்கியமல்ல, நீ அரசனாக இருப்பது முக்கியமல்ல, எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எப்படி யாருக்கு எங்கே எதற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். நன்றி தெரிவிக்கவில்லை என்றால் ராயல் மைண்ட் உனக்கு இல்லை என்ற அர்த்தம். நீ அரசவையில் தான் இருக்கிறாய், ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாய், இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி உனக்கு இருந்தாலும் அந்த குறித்த நேரத்திலே குறித்த சமயத்திலே தேவையானவனுக்கு நன்றி செலுத்த தவறிவிட்டாய் மகனே. பாருங்கள், இந்த கதை ஒரு சாதாரண கதை அல்ல, நன்றியினுடைய நுட்பத்தை வெளிப்படுத்துகிறது. ஒரு பட்டை சோறா கொடுக்க வேண்டும், ஒரு அரசன் அல்லவாவன் தன்னுடைய தளபதியை உயிரை காப்பாற்றி இருக்கிறான், வைரங்களை மீட்டுக் கொடுத்திருக்கிறான், தான் ஏமாந்து போகாமல் குதிரைகளை வாங்கி தந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு குதிரை தந்திருக்கலாமே, ஒரு யானை தந்திருக்கலாமே, இந்த பொற்கிழி என்று கொடுத்திருக்கலாமே. அவனுடைய புத்தி லேபர் மைண்டு, நன்றி தெரிவிக்க கூட தெரியாமல் அவன் சாதங்களை, பட்டை சாதங்களை 4 திசைகளிலும் சாப்பிடு என்று சொன்னாயே. நீ பிச்சைக்காரனுக்கு பிறந்தவன் தான் மகனே, பிச்சைக்காரனுக்கு பிறந்தவன் தான் ராஜா. அப்பொழுது நன்றி எப்படி தெரிவிக்க வேண்டும்? பிரம்மாண்டமாக வள்ளுவர் சொன்னார், வானகமும் வையகமும் மாற்றல் அறி. ஞான சர்க்குரு உனக்கு ஒரு கடல் தீட்சை கொடுக்கிறார், ஞான சர்க்குரு பெருமானுக்கு கொண்டு போய் காணிக்கை வைக்கிறாயே, பணம் கொடுக்கிறாயே, உன்னுடைய உடல் பொருள் ஆவி கொடுக்கிறாயே. வானகமும் வையகமும் மாற்றல் அறிவு, ஈடு இணை செய்ய முடியாத நன்றி. 4 பேருக்கு உன்னால் நன்றியை திருப்பி செலுத்தவே முடியாது. இந்த பூமியிலே ஜனித்தவுடன், கீழே விழுந்தவுடன் ஒரு சொட்டு பால், சீம்பால் என்று நீ உயிர் வாழ்வதற்கு அம்மா என்று அலறும் போது ஒரு சொட்டு பால் ஊற்றுகிறாளே அந்த தாய், அம்மாவுக்கு நன்றி சொல்ல முடியுமா? வார்த்தைகளால் சொல்ல முடியுமா? அல்லது எதை கொடுக்க போகிறாய் அவளுக்கு? தங்கமா, வெள்ளியா, வைரமா, புகழா, பட்டுப்புடவையா, இல்ல வீடா, வாசலா? ஹிருதய சுத்தமான நன்றி. அம்மா, மன்னிப்பு கேட்கின்ற பொழுது எப்படி உனக்கு கண்ணீர் வந்ததோ, நன்றி தெரிவிக்கின்ற போது இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. வானகமும் வையகமும் மாற்றல் அறிவு. நான் உனக்கு திருப்பி செலுத்தக்கூடிய நன்றி செலுத்த முடியாத நிலையில் இருக்கிறேன் அம்மா. தந்தை உன்னை தூக்கி சுமந்து நீ இந்த இடத்தில் படிக்க வேண்டும், இந்த இடத்தில் வேலைக்கு செல்ல வேண்டும், என்னை போல் கற்க வேண்டும், என்னை விட உயர்வாக இருக்க வேண்டும். எந்த தந்தையாவது தன்னை போல் மகன் இருக்க வேண்டும் என்று எந்த தந்தையும் நினைக்க மாட்டான். தன்னை விட உயர்வாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம். அப்போ தந்தைக்கு நன்றி சொல்லி மாளுமா? சர்க்குரு பெருமான் அள்ளி கொடுத்தாரே, இந்த உலகமே வானகமும் வையகமும் மாற்ற அறியாக இருக்கக்கூடிய ஞான பிரம்மாண்டத்தை உன்னுடைய தலையிலே வைத்து ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பொழுதும் மகனே என்று ஸ்பூன் ஃபீடிங், கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஊட்டி 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 உனக்குள் ஞான அறிவை நிரப்பி ஒரு பெரும் பிரம்மாண்ட வைப்பு நிதியை உனக்குள் வைத்து அனுப்பி இருக்கிறாரே, அந்த ஞான சர்க்குருவிற்கு நன்றி செலுத்த முடியுமா? ஆணவம், கர்மம், மாயை என்ற மலக்குடுமையாக இந்த உடல், மனம், உயிரை ஒன்றாக நிரப்பி இந்த பூமிக்குள் இறக்கி வைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்த முடியுமா? மாதா, பிதா, குரு, தெய்வம், இந்த 4 பேருக்கும் உன்னால் நன்றியை திருப்பிச் செலுத்தவே முடியாது. எத்தனை கொட்டி கொடுத்தாலும் அது நன்றிக்கு ஈடாகாது மகனே.
மனதையும் உடலையும் உயிரையும் பிரம்மாண்டமாக வளர்த்துக்கொள். சும்மா அம்மா நன்றி, அப்பா நன்றி, நன்றி அல்ல. அப்படி நன்றி செலுத்தக்கூடிய பிரம்மாண்ட எல்லைக்கு உன்னை அழைத்துச் செல்வதற்கு பெயர்தான் ஞான பிரம்மாண்டத்தினுடைய ரகசியம். மன்னிப்பும் நன்றிகளும் கேட்க பழகினால் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இந்த தீதும் நன்றும் என்று சொல்லக்கூடிய கர்ம வினைகள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே வந்தால் ஆணவம் என்ற மலம் அழிக்கப்படும். நன்றியை சொல்லிக்கொண்டே வந்தால், பிரம்மாண்டமாக எடுத்து வைத்தால் கர்மங்கள் குறைக்கப்படும். அப்ப கர்மங்கள் குறைத்தால் கர்மத்தினால் வரக்கூடிய பிணிகள், நோய்கள், வறுமைகள், கடன்கள், விரோதிகள், ருண ரோக சத்ரு ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் பாவங்களும் சாபக்கட்டுகளும் அகன்று பரிசுத்த மனிதனாக ஆவதற்கான உளவு நன்றிகளும் மன்னிப்பையும் மாறி மாறி சொல்லி வருகின்ற போது ஆணவமும் கண்மமும் மறைக்கப்பட்டு கொண்டே வந்து உன்னை பரிசுத்த மனிதனாக்கி தீதும் நன்றும் பிறர் தர வாரா எல்லைக்கு உன்னை அழைத்துச் செல்லும். எவ்வளவு பெரிய அற்புத உளவு பாருங்கள். நீ மந்திரம் சொல்ல வேண்டாம். 1008 முறை 108 முறை அந்த யாத்திரை இந்த யாத்திரை பணம் செலவு பண்ணி ஓட வேண்டாம், வெளிய வேண்டாம். நீ மாட்டிக்கொண்ட சடங்குகளில் சிக்கிக்கொண்டு இது மட்டுமே சரி என்று முடங்க வேண்டாம். நன்றி சொல்லிப்பார், மன்னிப்பு கேட்டுப்பார். மன்னிப்பு ஆணவத்தை அழிக்கும், நன்றிகள் கர்மத்தை குறைக்கும். ஆணவமும் கர்மமும் குறைந்து விட்டால் தீதும் நன்றும் பிறர் தர வாராது. இப்ப இந்த தீதும் நன்றும் பிறர் தர வரலன்னா மூணாவது ஒரு மலம் இருக்கே, மாயை என்று சொல்லக்கூடிய மாயை. அந்த மலத்தை அழிப்பதற்கான ஒரு சூத்திரம் இருக்கிறது. அது என்ன? அது ஒரு புறம் இருக்கட்டும், அதை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்போ நன்றி சொல்லிக்கிட்டே வரோம், எல்லாருக்கும் நன்றி சொல்றோம். கடவுளுக்கு இப்போ மாதாவுக்கு சொல்றோம், அம்மாவுக்கு சொல்றோம், அப்பாவுக்கு சொல்றோம், குருவுக்கு சொல்றோம். அவங்களுக்கு நன்றி சொல்ல முடியாது, ஆனால் நம்ம நன்றி சொல்லி பழகிறோம். தெய்வத்துக்கு என்ன நன்றி சொல்றது? கடவுளுக்கு போய் என்ன நன்றி சொல்றது? கடவுள்கிட்ட இல்லாத ஒண்ணு உன்னால கொடுக்க முடியுமா மகனே? உன்னை படைத்திருக்கிறான். 7 அண்ட சராசரங்களையும் 84 லட்ச வேதங்களுடைய உயிர் தோன்றல்களையும் பாருங்க. எத்தனை கோடிக்கணக்கான சிருஷ்டிகள், எத்தனை கோடிக்கணக்கான அண்டங்கள், எவ்வளவு பெரிய பிரபஞ்சம், மகா பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறான். உங்க வீட்டுல ஒரு பூஜை நடக்குது, இல்ல உங்க வீட்டுல ஒரு திருவிழாக்கள் நடக்குது, இல்ல கோவில்ல உற்சவங்கள் நடக்குது, இல்ல நீங்களும் ஆலயத்துக்கு போறீங்க, பகவானுக்கு நைவேத்தியம் சமர்ப்பணம் பண்றீங்க. அது என்ன சொல்றோம்? பிரசாதம், நைவேத்தியம் சமர்ப்பணம் பண்றீங்க. என்ன பண்றோம்? பால், பழம், தேன், இல்ல மிஞ்சி போனா சுண்டல், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போனா சுருட்டு, சாராயம். மகனே, அறிவில் சிறந்த பெருமக்களே, யோசிக்க வேண்டாமா? நீ அவன் முன்னாடி படையலாக அள்ளி கொட்டி வைத்திருக்கிறாயே, இது எல்லாம் அவன் படைத்ததானப்பா. அவனிடம் இல்லாததையா நீ கொடுக்க போகிறாய்? உன் பேக்கெட்ல ஒரு 50,000 ரூபாய் பணம் இருக்கு, நான் உனக்கு ஒரு 2,000 ரூபாய் கொடுக்கறேன்னா நீ வாங்கி வச்சுப்ப. ஆனா நான் கொடுப்பதை விட உன்னிடம் அதிகமாக இருக்கிறது. இந்த சர்வ அண்டங்களையும் சர்வ அண்ட சராசரங்களையும் பிரபஞ்ச பெருவெளியெங்கும் படைத்த இறைவனுக்கு நீ கொடுக்கக்கூடிய அழுகி போன பாலும் பழமுமா நன்றி அவனுக்கு? நீ கொடுக்கக்கூடிய இந்த படையலா அவனுக்கு? அப்ப இறைவனுக்கு எதை படையிலிட வேண்டும்? அவனிடம் இல்லாத ஒன்றை நீ அவனுக்கு தந்தால் உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும், உன்னுடைய பிரார்த்தனைகள் முழுமையடையும், நீ கேட்டது கிடைக்கும். நம்முடைய பிரார்த்தனைகள் ஏன் நிறைவேறவில்லை? கொஞ்ச நாள் இந்த பக்கம், கொஞ்ச நாள் அந்த பக்கம், மதம் மாறுகிறாயே. யோசித்துப்பார் மகனே, இந்த மத மாற்றம் ஏன் நிகழ்கிறது? உன் அறியாமை அல்லவா? இந்த சிறையிலிருந்து அடுத்த சிறைக்கு செல்வதற்கு பெயர்தான் மதமாற்றம். யோசித்துப்பார். அந்த மதத்தில் இருப்பவனுக்கு நோய் வரவில்லையா? அவன் துன்பத்தில் சாகவில்லையா? உன்னுடைய நோயை குணப்படுத்துவதற்காக இறைவன் இங்கிருந்து அங்கே மாற்றி போட வேண்டுமா? யாரையப்பா ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய்? மதமாற்றம் வேண்டாம், மனமாற்றம் ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி இறைவனை வணங்குவது,
எந்த மதமாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், நீ எதை வணங்கி கொண்டிருந்தாலும் அவனுடைய இறைவனுக்கு, நீ நேசிக்கக்கூடிய இறைவனுக்கு அந்த இறைவனிடம் இல்லாத ஒரு பண்பை, இல்லாத ஒரு பொருளை, இல்லாத ஒரு பிரசாதத்தை கொடுக்க பழகினால் அதுதான் நீ அவனுக்கு செய்யும் நன்றி. கொடுக்க முடியுமா உன்னால்? முதலில் கடவுளிடம் இல்லாதது எது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டாமா? அப்பொழுதுதானே அவனுக்கு தர முடியும். இந்த உலகத்தை படைத்து ராஜாதி ராஜ 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 சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு 1000 கோடி ராஜாக்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய இந்த ராஜாதி ராஜனுக்கு அவரிடம் என்ன இல்லை? ஒன்றே ஒன்று இல்லை அவரிடம். அவரிடம் இல்லாதது என்ன தெரியுமா? அவன் யாரையும் பணிய வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. பணிவு என்கின்ற பெரும் குணம் அவனிடம் இல்லை. அந்த பணிவை நீ அவனுக்கு சமர்ப்பணம் செய். அந்த பணிவை அவனுக்கு நைவேத்தியமாக்கு. அந்த பணிவை அவனுக்கு படையலாக்கு. உன்னுடைய ஆணவமும் கர்மமும் குறைந்தால், நன்றியும் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டு வந்தால், பணிவை படையலாக்கும் ஞானம் உனக்கு ஏற்படும். பணிவு நைவேத்தியமானால், பணிவே உனக்கு படையலானால், அதுவே இறைவனுக்கு நீ செலுத்தக்கூடிய நன்றி. அந்த பணிவுதான் மாயையை அகற்றும் ஞான வல்லபம். 3வது சூத்திரம். மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வந்தால் நம்மை விட்டு ஆணவம் அகலும். நன்றிகள் சொல்லிக் கொண்டு வந்தால் நம்மை விட்டு கர்மங்கள் விலகும். பணிவை சமர்ப்பணம் செய்தால் நம்மிடமிருந்து மாயைகள் விலகும். நீங்க கேட்கலாம், பணிவா தானே இருக்கேன். எங்கே மகனே இருக்கிறாய்? நான் எத்தனை முறை சபரிமலை போனேன் தெரியுமா? நான் 3 முறை போயிட்டு வந்தேன் குருசாமி. நான் 18 முறை போயிட்டு வந்தேன். நான் எத்தனை பேருக்கு அன்னதானம் போட்டிருக்கேன் தெரியுமா? நான் எந்தெந்த யாத்திரைகள் போயிட்டு வந்தேன் தெரியுமா? நான் யார் தெரியுமா? யாரப்பாடி மலம். அந்த நிர்மலத்திற்கு முன் நீ வெறும் மலக்குடுவை, செத்து போகும் மனிதன். இந்த ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய 3 குடுவைகள், 3 மலங்கள் சுமந்த மலக்கூடு என்று நீ அறிந்து கொள்ள மாட்டாயா? மன்னிப்பு கேள். சபரிமலையிலே ஒரு அற்புதமான தத்துவம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். போனவர்களுக்கு தெரியும். நான் மதத்தை குறிப்பிட்டு பேசவில்லை. ஒரு அழகான நுட்பம் பாருங்கள். ஒரு அப்பா இருமுடி கட்டி மாலை போட்டுக்கிறாரு. அவங்க வீட்டுல ஒரு குழந்தை, சின்ன குழந்தை இருக்கு. 5 வயசோ 2 வயசு குழந்தையோ. அந்த 2 வயசு குழந்தையோ 5 வயசு குழந்தையோ இருமுடி ஏற்றி தலையில வச்ச உடனே சாமின்னு சொல்லி இந்த 2 வயசு குழந்தையினுடைய காலில் அந்த தகப்பனாரும் தாயும் அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த குழந்தையின் காலில் விழுகிறார்கள். ஏன் தெரியுமா? உன் ஆணவம் போக வேண்டும், அது என் மகன் அல்ல, சாமி என்று நினைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த சபரிமலைக்கு செல்கின்ற போது தேங்காய் உடைக்கும் பழக்கம் இருக்கிறது. இன்றைக்கு தான் தங்கத்துல படிக்கட் போட்டுட்டாங்க. அன்றைக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு படிக்கட்டுல தேங்காய் உடைக்கணும். ஒருவர் சொன்னார், நான் எப்பொழுதுமே முதல் படியில் தான் தேங்காய் உடைப்பேன். எத்தனை ஆண்டுகள் என்ற கணக்கு எனக்கு எதிர்க்கப்பா. எத்தனை வருடம் முன் மலையேறி வந்தாலும் எப்பொழுதும் முதற்படியில் கால் வைக்கிறேன். இந்த உள்ளம், இந்த உணர்வு நுட்பம், இந்த பணிவு, நீ எதை செய்தாலும் கர்மத்தை கொண்டு கர்மத்தை வளர்த்து வளர்த்து வளர்த்து. நான் யார் தெரியுமா? நான் இந்த ரோடு போட்டவன், சாலை போட்டவன் நான் தான். நான் இந்த ஊருக்கு கவுன்சிலர் நான் தான் தலைவர். ஆன்மீகம் மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கை, இந்த குடும்பத்தை நடத்த நான் யார் தெரியுமா? மனைவியோடு சண்டை போடுகிறார், மனைவி கணவனோடு சண்டை போடுகிறார்கள். இந்த சொற்பொழிவை கேட்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள். யாராவது கணவனுக்கு நன்றி சொல்கிறீர்களா? உழைத்து கொண்டு வந்து கொட்டுகிறானை நன்றி சொல்கிறீர்களா? எந்த கணவனாவது மனைவிக்கு நன்றி சொல்கிறீர்களா? தன்னுடைய உடல் பொருள் காமத்திற்காக தேகத்தையே தியாகம் செய்த தேவதை அல்லவா அவள்? எத்தனை வழிகள் உன்னுடைய வம்சத்தை சுமப்பதற்கு வழி சுமந்த தாய் அல்லவா? மனைவியை தாங்கக்கூடிய, நன்றி சொல்லி பழகினால் நீ மனைவியை தாங்குவாய். நன்றி சொல்லி பழகினால் நீ கணவனை தாங்குவாய். உனக்குள் சண்டை வராது, பிரச்சனை வராது. இந்த உலகத்திலே கோர்த்து இருக்காது மகனே. எந்த தம்பதிகளும் அந்த கோர்ட்டு வாசலை சென்று வெடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மன்னிப்பும் நன்றிகளும் கேட்டு வந்தால் ஆணவம் விலகும், கர்மம் அழியும், பணிவினால் மாயை அகலும். இப்போ தீதும் நன்றும் பிறர் தர வருமா? வரவே வரா.
தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற ஞான கம்பீரம் நமக்கு ஏற்பட்டவுடன், ஆணவம் கர்மம் மாயை அழிந்தவுடன், இந்த மலக்குடுவை, இந்த மலம் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான இந்த மலம்தான் நாளை நிர்மலமாக மாறப்போகிறது. பாருங்கள், ஒரு பாகவத புராணத்துல ஒரு அற்புதம். எல்லா ஜீவராசிகளையும் இறைவன் படைச்சு வச்சிருக்கான். ஆனால் மலத்தை தின்பதற்கு பன்றியை படைத்து வைத்திருக்கிறான். நீ படுபாவி, உன்னுடைய ஞான அறிவில்லாம அந்த பன்றியை கேவலப்படுத்திட போறடா. இறைவன் நினைத்தால் என்ன அவதாரம் வேண்டுமானாலும் எடுப்பான். ஆனால் நான் வராக மூர்த்தியாக அவதாரம் எடுத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? நீ பன்றியை குறைத்து பேசிவிடக் கூடாது. அது நான் படைத்தது. இன்றைக்கும் நீங்கள் திருப்பதிக்கு சென்று வந்தால் அங்கே மூலவர் வராகமூர்த்தி தான். வராகரை தரிசனம் செய்து விட்ட பிறகுதான் நீங்கள் எம்பெருமான் மலையப்பனை பார்க்க செல்ல வேண்டும். ஸ்ரீனிவாச வெங்கடாஜலபதியை பார்ப்பதற்கு முன் அங்கே ஆதி கர்மாவாக, ஆதி பொருளாக வீற்றிருக்கக்கூடியவர் யார்? வராகமூர்த்தி. அந்த புஷ்கரணி நதிக்கரையினுடைய ஓரத்திலே சென்று பாருங்கள். வராகமூர்த்திக்கு உற்சவம் நடந்த பிறகுதான் பெருமாளுக்கே நடக்கும். ஏனென்றால் உன்னுடைய மலத்தை நிர்மலமாக்கும் ஞான பலம் எனக்கு தான் இருக்கிறது மகனே. மலத்தை உண்டு, அந்த மலத்தை உண்டு அழிப்பதற்காக ஒரு ஜீவனை படைத்திருக்க. அப்ப எத்தனை கருணை உடையவன் இறைவன். உன்னுடைய ஆணவத்தையும் மாயையும் கர்மத்தையும் அழிப்பதற்கான 3 உளவுகள். ஒன்று மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய பெரும் உளவு, மற்றொன்று நன்றிகள் என்று சொல்லக்கூடிய பெரும் உளவு, மூன்றாவது பணிவு என்று சொல்லக்கூடிய படையல், அதாவது நைவேத்தியம். இந்த பணிவினை அவனுக்கு படையலாக, நைவேத்தியமாக இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்தால் அந்த பணிவை உண்டு அவன் உனக்கு திருப்பி தருவானே, அதுதான் உச்சிஷ்டம் என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள். உச்சிஷ்டம் என்றால் பகவான் உண்டு திருப்பி தரக்கூடிய எச்சில். அவன் உனக்கு எதை திருப்பி தருவான்? அந்த பணிவை என்கின்ற திவ்ய பிரசாதத்தை அவனுக்கு படைத்தால் அவன் உனக்கு நிர்மலத்தையே தருவான், அமலத்தை தருவான், மலமற்ற வாழ்க்கையை தருவான், ஞான பிரம்மாண்டத்தை தருவான், நித்தியத்தை தருவான், அழியாமையை தருவான். யோசித்து பாருங்கள். நீ கொடுக்கக்கூடிய எந்த பொருளும் அது கிடைக்காது. இந்த சொற்பொழிவை கேட்பதன் மூலமாக தீதும் நன்றும் பிறர் தர வாரா குழந்தைகளுக்கு சொல்லிக் காட்டுங்கள். இந்த வீடியோவை எல்லோருக்கும் போட்டு காட்டுங்கள். குட்டாப்பையா யூடியூப் சேனலை எல்லோருக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது வியாபாரத்திற்காக, விளம்பரத்திற்காக சொல்லவில்லை. எல்லோரும் கமெண்ட் செய்யுங்கள். இதில் உங்களுக்கு என்ன புரியவில்லை என்பதை சொல்லுங்கள். இது ஒரு சாதாரண சொற்பொழிவு அல்ல, பேச்சுவதற்கல்ல, என் புகழ் சொல்வதற்கல்ல, மாலை போட்டுக்கொண்டு சட்டை போட்டுக்கொண்டு கம்பீரமாக பேசுவதல்ல. ஒரு உயிர் துளியை உயிர்ப்பாக ஆக்குவதற்கு, ஒரு மலத்தை நிர்மலமாக மாற்றுவதற்கு இறைவன் இறங்கி நிகழ்த்தும் ஒரு அற்புத நாடகம். இந்த சூட்சமத்தை, இந்த மகா நுட்பத்தை இதுவரை உலகம் தோன்றிய காலத்திலிருந்து எத்தனை ஞான புருஷர்கள், எத்தனை மகான்கள், எத்தனை தீர்க்கதரிசிகள், எல்லா மதங்களிலும் எத்தனை விதமான கோடிக்கணக்கான அவுலியாக்கள், மகான்கள், 1,00,000 நபிமார்கள் வந்து என்ன சொன்னார்கள்? ஒரே ஒரு சூத்திரம் தான். மலமாக வந்த நீ ஆணவம் கர்மம் என்று சொல்லக்கூடிய மும்மலமாக, ஆணவம் கர்மம் மாயை என்று மும்மலமாக உடல் மனம் உயிர் என்று சுமந்த நீ அந்த நிர்மலம் என்று சொல்லக்கூடிய மலமற்ற தன்மைக்கு மாறுவதற்காகத்தான் உலகில் தோன்றிய எல்லா சடங்குகளும் வழிபாடுகளும். இதில் நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற பேதம் எதற்கப்பா? எதற்காக சண்டை உனக்குள்? என் மதம் பெரிது, உன்மதம் பெரிது. எல்லா மதங்களும் சொல்ல வந்த செய்தி ஒன்றுதானே. இறைவனை அடைவது மட்டுமே. சிறு துளியாக இருக்கக்கூடிய நீ பெரும் கடலாக ஆக வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கமாது எந்த மத நூல்களிலோ, எந்த மத சாஸ்திரங்களிலோ அல்லது மத வேதங்களிலோ இருக்கிறதா? இந்த மதத்தினுடைய நுட்பத்தை, ஆழத்தை, மகா பிரபஞ்ச ரகசியத்தை உணர்ந்து கொண்டால் நீ மதம் மாற்றுவாயா? அவன் எங்கிருந்தாலும் அவன் அந்த பிரம்மாண்டத்தை அடைவதற்கான சூத்திரத்தை சொல்லித்தர மாட்டாயா? இங்கு வந்தால்தான் இது நடக்குமா? அங்கு வந்தால்தான் அது கிடைக்குமா? நான் இங்கே சென்றேன், தாய் மதம் திரும்பி வந்தேன். ஏனப்பா உனக்கு அங்கும் புரியவில்லை, இங்கும் புரியவில்லை? படி, ஞானிகளுடைய நூல்களை படிங்கள், மகான்களுடைய வழி நடந்து பாருங்கள், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், கல்லூரிகளிலே பாடமாக வையுங்கள்.
சத்தியத்தை போதியுங்கள். அடுத்த தலைமுறைக்கு நாம் விதைக்கக்கூடிய விதையாக இது இருக்கட்டும். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் எத்தனை சொத்து சேர்த்து வைத்தீர்கள் என்பதை விட எத்தனை ஞானிகளுடைய பெயர் அவனுடைய மனதிலே இருக்கிறது என்று கணக்கு போட்டு பாருங்கள். எத்தனை லட்சம் செலவு செய்து திருமணம் செய்து வைத்தீர்கள் என்பது என்று யோசிக்கிறீர்களே, எத்தனை நாள் அவன் தாம்பத்திய சுகத்தோடு நிறைவாக வாழ்கிறான் என்று கணக்கு போட்டு பாருங்கள். எத்தனை மகிழ்ச்சி. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள்? எதை சேமித்து வைத்திருக்கிறீர்கள்? கூட்டி கழித்து பார்த்தால் கர்மத்தை சேமித்து வைத்திருக்கிறாய் மகனே. அந்த கர்மம் தீர வேண்டும் என்றால் மன்னிப்பும் நன்றிகளும் பணிவும் சொல்லி பழகுங்கள். 4 பேருக்கு நன்றி சொல்ல முடியாது, 4 பேருக்கு நன்றி சொல்ல தெரியாது. ஏனென்றால் அந்த கடைசி நாள் நம் உடல் பொருள் ஆவி இழந்து உயிரிழந்து அந்த மரணப்படுக்கையிலே கிடப்போமே, உன்னை எந்த 4 பேரை தூக்கி செல்ல போகிறார்கள்? அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போகிறாய்? இறந்து போன உடலை அப்படியே விட்டு போய் விடலாமா? இன்னைக்கு இந்த உலகம் முழுக்க பிம்பங்களும் பிணங்களும் தானே இருக்கும். அதை தூக்கி போட்டு 4 பேருக்கு நன்றி சொல்ல முடியாது, 4 பேருக்கு நன்றி சொல்ல தெரியாது. நன்றி சொல்ல முடியாதவர்கள் மாதா பிதா குரு தெய்வம் கோடி 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 கோடியாக கொட்டி கொடுத்தாலும் வானகமும் வையகமும் எழுதி வைத்தாலும் நன்றி செலுத்தவோ நன்றியை திருப்பி செலுத்த முடியாத உறவுகள் 4 பேர். நன்றி சொல்ல முடியாதவர்கள் 4 பேர். இந்த நுட்பத்தை அறிந்து கொண்டு நன்றியினுடைய சாவியையும் மன்னிப்பினுடைய சாவியையும் கைகொண்டு மகா பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய ஞான பிரம்மாண்ட பேர் அதிர்விற்கு ஒவ்வொரு உயிர்த்துளியும் வர வேண்டும் என்ற ஞான வேட்கையோடு விதைக்கப்படுவதே இந்த அற்புதமான சொற்பொழிவு. மீண்டும் குட்டாப்பையா யூடியூப் சேனலிலே மீண்டும் ஒரு முறை வேறு ஒரு புதிய தகவலோடு உணர்ச்சியும் உள்ளமும் உயிரும் உருக்கி உங்களை மேம்படுத்தக்கூடிய ஞான பிரம்மாண்ட சொற்பொழிவோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால், இதில் ஏதாவது கேள்வி கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால், நான் பேசியது உங்களுக்கு புரியவில்லை என்றால் இந்த குட்டாப்பையா யூடியூப் சேனலுக்கு கீழே உங்களுடைய நல்ல எண்ணங்களை பரிசுத்தமான உணர்வுகளை நான் எப்படி செய்ய வேண்டும் ஐயா, யாரை சந்திக்க வேண்டும், எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும், எப்படி மன்னிப்பிலிருந்து விடுபட வேண்டும், எப்படி நன்றிகளை சொல்லி பழக வேண்டும் என்று வாழ்வியல் உணர்வுகளை, அதாவது கேலிக்கும் கிண்டலுக்கும் இதை பயன்படுத்தாதீர்கள். ஒரு சத்தியமான உங்களுடைய உள் உணர்வுகளை அந்த கமெண்ட் பாக்ஸிலே கமெண்ட் செய்யுங்கள். நீங்கள் படியேறுவது மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கு இந்த சொற்பொழிவை உங்கள் மகனுக்கு போட்டு காட்டுங்கள், உங்கள் மகளுக்கு போட்டு காட்டுங்கள். நீங்கள் கல்லூரிகளில் பணி செய்தாலும் அல்லது பள்ளிகளில் பணி செய்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். இது எங்களுக்கு லாபத்திற்காகவோ பணம் வருவதற்காகவோ புகழ் வருவதற்காகவோ அல்ல. இந்த நூற்றாண்டு எந்த நூற்றாண்டிற்கும் தேவையான ஒன்று இந்த நூற்றாண்டோடு முடிந்துவிடக் கூடாது என்பதற்கான விதை. இது ஒரு ஞான விதை. வருங்கால சந்ததிகளுடைய இதயத்திலே உயிரிலே உணர்விலே கலந்து உயிர்ப்பாகி வரக்கூடிய எல்லா மலங்களும் எல்லா கரித்துண்டுகளும் வைரமாக மாற்றப்பட வேண்டும், எல்லா மலங்களும் நிர்மலமாக மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரே வேட்கையோடு விதைக்கப்பட்டிருக்கிறது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்ற சொற்பொழிவின் அடுத்த பதிப்பினை மீண்டும் ஒரு நல்ல நாளிலே உங்களை சந்தித்து என்னுடைய உணர்வையும் உணர்ச்சிகளையும் ஆனந்த பெருக்கையும் கண்ணீரோடும் நன்றியோடும் மீண்டும் சமர்ப்பணம் செய்கின்றேன். மீண்டும் ஒரு நல்ல பதிப்பிலே உங்களை சந்திக்கின்றேன் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கின்றேன். சகலமும் சித்தி பெறும்.